என்னன்னா நாட் லேர்னிங் பிஃபோர் இன்வெஸ்டிங். இது வந்து பொதுவாக எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ யூடியூப் அதுக்கப்புறம் கரெக்டாக இன்ஸ்டாகிராம் கரெக்டாக வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு கம்பெனியில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, அவங்களே ஓன் ரிசர்ச் பண்ணாமல் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு அவங்க எந்த ரிசர்ச் இல்லாமல் யூடியூப்ல சில கரெக்டாக இன்ஃப்ளூன்சருங்க சொல்றத முழுக்க கேட்டு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நானும் வீடியோ போடுறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஏதாவது சொன்னேன்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பட் அனலிட்டிக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பாருங்கள். பிளைண்டாக எதுவும் நீங்கள் கரெக்டாக நம்பாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ ஸ்டாக்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றி பேசிக்காக முதல்ல நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக படிங்க. உங்களால் அட்வான்ஸாக படிக்க தேவையில்ல சொல்கிறேன். நீங்கள் பேசிக்கை முதல்ல படிச்சுட்டு ஆரம்பித்தா அது உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுவே உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போவோம். அதை வச்சு நீங்கள் கரெக்டாக நல்லா பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் அது இல்லாமல் அவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான், யூடியூப்ல இதை பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன், அந்தமாரி நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிங்கன்னா அதை சரி அந்த ஸ்டாக்கை பற்றியோ அந்த மியூச்சுவல் ஃபண்டு பற்றியோ நாலேஜ் உங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்காது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன தீம்ன்ட்டு உங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரெவென்யூ எப்படி வருது அது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பிளைண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை கரெக்டாக லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா ஸ்டாக் இன்வெஸ்டிங் உள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்துட்டா நீங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் வந்து அதோட நாலேஜை வந்து பட் நீங்கள் வந்து அப்டேட் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிங்னு வந்துட்டீங்கன்னா அதில் பாலிடிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல், கரெக்டாக மைக்ரோ எக்கனாமிக், இது எல்லாமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரும். நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து வந்து கரெக்டாக படிச்சுட்டே இருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் இதெல்லாம் என்ன படிக்க முடியாதுன்னா நீங்கள் என்ன பர்பஸுக்காக நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பேசிக் நாலேஜ் அது நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது நல்லது.